வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் தனியார் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது வேலூர் செய்தியாளர் குமரவேல் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். குமரவேல், இந்த விபத்திற்கு என்ன காரணம்? வேதவள்ளி வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கோவந்தாங்கல் பகுதியில் இங்க புதிதாக தனியாருக்கு சொந்தமான பள்ளி கட்டப்பட்டு வருகிறது. இந்த பள்ளியோட கட்டட வேலை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்னதாக பள்ளிக்கு முன்னே கட்டக்கூடிய இந்த போர்ட்டிகோ என்று அழைக்கக்கூடிய இந்த போர்ட்டிகோ பகுதியை கட்டி முடித்து மேல் தளம், அதாவது மோல்டிங் போட்டுக் கொண்டிருக்கும் போது மோல்டிங் போடும் பணி ஈடுபட்டிருந்த அதாவது கட்டுமான தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த விதமாக அந்த மோல்டிங் கட்டுமான பணியில் சரிந்து விழுந்ததில் சுமார் 15க்கும் மேற்பட்டவர் அந்த கட்டிட இடிபாடுகள் சிக்கியிருப்பதாகவும், மேலும் 3 பேர் ஆபத்தான நிலையில் தற்போது மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. மேலும் மீட்பு பணியில தற்போது வரை மற்ற மீட்பு பணிகள் ஈடுபடுத்தப்படவில்லை. வெறுமனே காட்பாடி காவல்துறையினர் மற்றும் அவர்கள் அதாவது உள்ளே சிக்கியிருக்கும் மற்றும் கூட பணியாற்றக்கூடிய கட்டட தொழிலாளர்கள் மட்டுமே தற்போது வரை கட்டுமான பணியில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. வேடவள்ளி, 3 பேர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டீங்க. தற்போது அவர்களின் நிலை என்ன? இங்க இருக்கக்கூடிய அதாவது அவர்களோட உடன் பணியாற்றக்கூடிய தெரிவித்தவரை அவர்கள் பலத்த காயம் அடைந்திருப்பதாகவும், ஆனால் உயிருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்பது மட்டுமே தெரிந்தது. ஆனால் உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய 15 பேரும் வெறுமனே இது செங்கலோ இல்ல மற்றபடி ஆலோபாக் எங்கக்கூடிய சிமெண்ட்டுகள் இது போன்ற ஒரு வெறுமனே கட்டிடத்துக்கு அடியில் மட்டும் சிக்கி விடல. அப்படி இருந்தால் இவங்க மீட்பது சுலபமா இருக்கும். இது மோல்டிங் போடுறதுனால சிமெண்ட் மற்றும் ஜல்லி கலவைகளை மோல்டிங் போட்டு அதன் மூலியமா வேகமா போட்டுன்றதுனால இதனால இந்த ஜல்லி மற்றும் சிமெண்ட் கலவைகள் அவர்கள் மேல ஒட்டுமொத்தமா குவிஞ்சிருக்குது. நம்ம இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல ஒருத்தர் ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் ஒருத்தர் சிமெண்டோட கலவைகளுக்கு அடியில சிக்கி கொண்டு போயிருக்காங்க. நிச்சயமா இவரோட நிலைமை ரொம்ப பாதிப்பதா இருக்கு. எனவே அந்த காவல்துறை மீட்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை பொதுமக்களும் சொல்றது செங்கல் மற்றும் கட்டிட இடிபாடு ஈஸியா மீட்கிறதுக்கான வழிகள் இருக்குது. இது சிமெண்ட் மற்றும் செங்கல் கலவைன்றதுனால இந்த கலவை அகற்றுவதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. அது இல்லாமல் கோடைகாலம் என்பதால் சிமெண்ட் கலவை வெகு கூடிய விரைவில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்படி இறுகிடுச்சுன்னா மீட்பது சிக்கல் இருக்குது. நம்மளோட வாதமா சொல்லிட்டு இருக்கோம். இன்னமும் இதற்கான ஒரு சரியான ஒரு இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ இல்ல தீயணைப்பு துறையினர் தொடங்கலாம் தான் சொல்லுங்க.